டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஹேர்டில்ஸ் ஃபார் லேர்னிங் ஏன் சரியாக கற்றுக்க முடியாமல் இருக்குது? எதையாவது பாடம் படிக்கிறதையோ இல்லை எதையாவது ஒரு கற்றுக்க ஏன் முடியாமல் இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்க்குறப்ப, முதல்ல கம்ப்ளீட் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஏனோ தானோ அப்படின்னு பண்ணுறது. ரெண்டாவது, ரொம்ப சீரியஸாக கற்றுக்கணும்னு நினைக்கிறது. அதை ஒரு விளையாட்டாக கற்றுக்கிறப்ப நல்லா கற்றுக்க முடியுது. இன்னொன்று, ஓவராக எல்லாத்தையும் ஒரே நாளில் கற்றுக்கணும், ஏன்னா இந்த இதுக்குள்ளே ஏற்றுக்காது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம். இன்னொன்று, இந்த ப்ராக்டிக்கல், அதை யூட்டிலிட்டி, அதனால என்ன பயன், அதை எப்படின்னு, அதை அது என்ன வார்த்தை சொல்கிறது, அதை யூஸ் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கணும். இது சயின்ஸ்லேயும் கிளாஸ்லேயும் சொல்லி தருவாங்க. யூட்டிலிட்டி மெடிசன்லேயும் வெறுமனை படிக்காமல் இந்த பேஷண்ட் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு அதை வாழ்க்கையில் அதை பயன்படுத்துகிற மாதிரி அதை படிக்கிறப்ப அது இதாக இருக்கும். அசோசியேஷன் இதெல்லாம் பண்ணால் ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ ரொம்ப கற்றுக்கணும்னு நினைக்கிறது, சீரியஸாக இருக்குது, ரொம்ப சீரியஸாக படிக்கணும்னு இருக்குது, ஓவராக ஒரே நாளில் கற்றுக்கணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் தான் ஹர்டில்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓகே, கற்றுக்கிறது அவ்வளோ இன்பமாக இருக்குது. அதை ரசித்து கற்றுக்கிட்டோம்னா நல்லா இருக்குது. ஏன்னா லைஃப் லேர்னிங் தானே. புதுசாக கற்றுக்கிறது அவ்வளோ சந்தோஷம். அந்த இது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்கள் கற்றுக்குங்க. டெய்லி ஏதாவது நியூவாக புதுசாக கற்றுக்கிறப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. டேக் கேர். மே காட் பிளஸ்.